Hello viewers, welcome to my YouTube channel. திரையில் வரும் படங்களை வைத்து தமிழ் மாதங்களின் பெயர்களை கண்டுபிடிக்க வேண்டும். ஒவ்வொரு கேள்விக்கும் 10 செகண்ட்ஸ் கொடுக்கப்படும். நீங்க எத்தனை கேள்விகளுக்கு பதில் கண்டுபிடிக்க முடிந்தது என்பதை கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே லைக் பட்டனையும் தட்டி விடுங்க. இது ஒரு தமிழ் மாதம். ரெண்டை கனெக்ட் பண்ணுங்க, ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். கண்டுபிடிச்சிட்டிங்களா? விடை மாசி. ஃபர்ஸ்ட் பிக்சரில் மா கொடுத்துருக்காங்க, செகண்ட் பிக்சரில் சி கொடுத்துருக்காங்க. ரெண்டை கனெக்ட் பண்ணா மாசி. இந்த தமிழ் மாதத்தின் பெயரை கண்டுபிடிங்க. இதில் மொத்தம் 3 பிக்சர் கொடுத்துருக்காங்க. இங்கிலீஷ் தமிழ் ரெண்டுலையுமே யோசிங்க. விடை ஆவணி. ஃபர்ஸ்ட் பிக்சரில் ஆ கொடுத்துருக்காங்க, செகண்ட் பிக்சரில் வா கொடுத்துருக்காங்க, தேர்டு பிக்சரில் நீ கொடுத்துருக்காங்க. இந்த 3ஐ கனெக்ட் பண்ணா ஆவணி. இது ஒரு தமிழ் மாதம். சில பேர் பிக்சரை பார்த்தோன்னே ஆன்சர் கண்டுபிடிச்சிருப்பீங்க. டைம் போயிட்டே இருக்கு. கண்டுபிடிச்சிட்டிங்களா? விடை தை மாதம். இதில் துணி தைக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஆன்சர் தை. இந்த தமிழ் மாதத்தின் பெயர் என்ன? கண்டுபிடிங்க, டைம் போயிட்டே இருக்கு. கண்டுபிடிச்சிட்டிங்களா? விடை பங்குனி. ஃபர்ஸ்ட் பிக்சரில் பங்கு கொடுத்துருக்காங்க, செகண்ட் பிக்சரில் நீ கொடுத்துருக்காங்க. ரெண்டை கனெக்ட் பண்ணா பங்குனி. இது ஒரு தமிழ் மாதம். இங்கிலீஷ் தமிழ் ரெண்டுலையுமே யோசிங்க. கண்டுபிடிங்க, டைம் போயிட்டே இருக்கு. விடை கார்த்திகை. ஃபர்ஸ்ட் பிக்சரில் கார் கொடுத்துருக்காங்க, செகண்ட் பிக்சரில் தீ கொடுத்துருக்காங்க, தேர்டு பிக்சரில் கை கொடுத்துருக்காங்க. இந்த 3ஐ கனெக்ட் பண்ணா கார்த்திகை. இந்த தமிழ் மாதம் என்ன? கண்டுபிடிங்க, ஈஸி தான். இங்கிலீஷ் தமிழ் ரெண்டுலையுமே யோசிங்க. விடை ஆடி. ஃபர்ஸ்ட் பிக்சரில் ஆ கொடுத்துருக்காங்க, செகண்ட் பிக்சரில் டி கொடுத்துருக்காங்க. ரெண்டை கனெக்ட் பண்ணா ஆடி. இந்த தமிழ் மாதத்தை கண்டுபிடிங்க. இதில் மொத்தம் 3 பிக்சர் கொடுத்துருக்காங்க. 3ஐ கனெக்ட் பண்ணி பாருங்க, ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். விடை மார்கழி. ஃபர்ஸ்ட் பிக்சரில் மா கொடுத்துருக்காங்க, செகண்ட் பிக்சரில் இரு கொடுத்துருக்காங்க, தேர்டு பிக்சரில் கழித்தல் அதாவது களி கொடுத்துருக்காங்க. இந்த 3ஐ கூட்டினா மார்கழி. இது ஒரு தமிழ் மாதம். இங்கிலீஷ் தமிழ் ரெண்டுலையுமே யோசிங்க. டைம் போயிட்டே இருக்கு. கண்டுபிடிங்க. கண்டுபிடிச்சிட்டிங்களா? விடை ஐப்பசி. ஃபர்ஸ்ட் பிக்சரில் ஐ கொடுத்துருக்காங்க, செகண்ட் பிக்சரில் பசி கொடுத்துருக்காங்க. இந்த ரெண்டை கனெக்ட் பண்ணா ஐப்பசி. இது ஒரு தமிழ் மாதம். கண்டுபிடிங்க. இங்கிலீஷ் தமிழ் ரெண்டுலையுமே யோசிங்க. கண்டுபிடிச்சிட்டிங்களா? விடை புரட்டாசி. ஃபர்ஸ்ட் பிக்சரில் புறா கொடுத்துருக்காங்க, செகண்ட் பிக்சரில் டாஸ் கொடுத்துருக்காங்க, தேர்டு பிக்சரில் சி கொடுத்துருக்காங்க. இந்த 3ஐ கனெக்ட் பண்ணா புரட்டாசி. இது ஒரு தமிழ் மாதம். கண்டுபிடிங்க. ஈஸி தான். டைம் போயிட்டே இருக்கு. விடை ஆனி. ஃபர்ஸ்ட் பிக்சரில் ஆ கொடுத்துருக்காங்க, செகண்ட் பிக்சரில் நீ கொடுத்துருக்காங்க. ரெண்டை கனெக்ட் பண்ணா ஆனி. இந்த தமிழ் மாதத்தின் பெயர் என்ன?
கண்டுபிடிங்க, டைம் போயிட்டே இருக்கு. 3 கனெக்ட் பண்ணுங்க, ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். விடை சித்திரை. ஃபர்ஸ்ட் பிக்சரில் சி கொடுத்துருக்காங்க, செகண்ட் பிக்சரில் தீ கொடுத்துருக்காங்க, தேர்டு பிக்சரில் ரை கொடுத்துருக்காங்க. 3 கனெக்ட் பண்ணா சித்திரை. இந்த தமிழ் மாதத்தை கண்டுபிடி. 3 கனெக்ட் பண்ணுங்க, ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். விடை வைகாசி. ஃபர்ஸ்ட் பிக்சரில் மெஹந்தி வைக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க, செகண்ட் பிக்சரில் கத்தன மாதிரி கொடுத்துருக்காங்க, தேர்டு பிக்சரில் சி கொடுத்துருக்காங்க. இந்த 3 கனெக்ட் பண்ணால் வைகாசி. இந்த வீடியோ ஃபன் அண்ட் இன்ட்ரெஸ்டாகவும் இருந்திருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.